11/11/24 நம் சபையில் பல ஆண்டுகள், ஏன்னா நான் தொடங்கும் போது என்னுடைய பைபிள் ஸ்கூல் நான் படித்ததே வேர்ட் ஆஃப் ஃபெய்த் தான். ஆமென். அதில் தொடங்கி வந்து, ஆனால் அது ரொம்ப ஆழமானது. இந்த சபையில் ஆழமாய் போதித்திருக்கிறோம். மறுரூப மலைக்கு கீழே வரும்போது அவ்வளோ மகிமை கண்ட சீஷர்களால் ஒரு பிசாசை விரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. உங்களுக்கு தெரியும், உங்க கூட பேசியிருக்கிறேன். அதன் கிரேக்க மொழி எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த இடத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், உங்களில் விசுவாசம் இல்லையா என்று சொல்லி அந்த ஐ பிலீவ் என்ற வார்த்தை அங்கே சொன்னது எதற்காக சொன்னார் என்பதை நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகள் திருப்பி அந்த செய்தி நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம் எல்லாருக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா என்னுடைய விசுவாசத்தின் உறைவிடம் இயேசுவே. The object of my faith is Jesus. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து, ஆமென், உயிர்த்தெழுந்த உடனே எம்மாவு சீடரோடு நடந்து போகிறார். நடந்து போகும் வழியில் அவர் மோசையின் ஆகமத்திலிருந்தும் சங்கீத புஸ்தகத்திலிருந்தும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்தும் தன்னை குறித்தே பேசினார். ஆமென். அதனாலதான் நியூ லைஃப் சர்ச் இந்த காலத்தில் அதிகமாக வேற எதை குறித்து பேசுவதை காட்டிலும் பைபிளின் ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தலின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறோமாறு இயேசுவையே உயர்த்தி காட்டுகிறோம். உடன்படிக்கை பெட்டி உங்க கூட பேசும்போது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோள் மேல் சுமந்து வந்தார்கள். சபை உயர்த்தி காட்ட வேண்டியது ஒரு ஊழியக்காரனை அல்ல, ஒரு பிஷப்பை அல்ல, ஒரு மனிதனை அல்ல, எந்த சுவாமியையும் அல்ல, எந்த மனிதனையும் அல்ல, எந்த புகழ் பெற்றவனையும் அல்ல. சபை உயர்த்தி காட்ட வேண்டியது நமக்காய் கால்வரிக்கு வந்து இந்த விசுவாசத்தின் மகத்துவத்தை முடித்து தந்தாரே அவரை உயர்த்தி காட்டுவதுதான் நம்முடைய வேலையா இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன், இந்தியா ரட்சிக்கப்பட ஒரே வழி இயேசுவை உயர்த்தி காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட கஷ்டப்பாதைகளில் போகும்போது விசுவாசத்தில் நாம் வந்தாலும் சில நேரத்தில் ஜெபம் என்ற பங்கில் வரும்போது நிறைய பேர் தனிமையிலும் கஷ்டத்திலும் வாடுகின்ற நேரம் வரும்போது எப்படி ஜெபிக்க தெரியாம தத்தளிப்போம். எங்க ஊர் கேரளாக்கு போனீங்கன்னா எங்க மூத்த அச்சாயன்மார் ஜெபம் பண்ண தொடங்கினா பைபிளையே பிட்டு வைப்பார்கள். ஜெபத்திலேயே ஜெபம் 4 பேர் கேட்பதற்கல்ல, ஜெபம் கர்த்தர் கேட்பதற்கு. Prayer is not for man, prayer is to God. நான் நினைக்கிறேன் உங்களோடு இருக்கிறவர் இருக்காரா? யாராவது உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லதான் இன்னைக்கு என்னுடைய செய்தி. அவர் உன்னை எந்த நிலையிலும் புரிந்து கொள்வார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். And he understands all my weaknesses because he is 100% God, he is 100% man. எதுமே தெரியும். இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என் பிரதான ஆசாரியன் இன்றைக்கும் மனிதனாகவே இருக்கிறார். அவர் மனிதனா இருக்கிறார்னா உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் அறிந்தும் இருக்கிறார். சோ அப்ப நீ அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமென். ஹalleluya. So I'm taking you to a different angle. இன்னொரு டிஸ்பென்சேஷன் நாம் இருக்கிறோம். டிஸ்பென்சேஷன் என்னன்னு கொஞ்சம் நேரத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ பேசுவது என்பது தேவனோடு கூட உறவாடுகிற தன்மைகள் இருக்கணும். டேவிட் was a man who talked with God. அவனுடைய சங்கீதம் அழகா இருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்பட தேவரீர் நீர் என்னோடு கூட. See, he had a relationship with God. Amen. உலகத்தில் நான் சபையில் எப்பவுமே சொல்லுவேன், நேச்சுரல் ஃபெய்த்துக்கே பவர் இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் இன்னும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். Even your songs, selection of speech matters a lot. அது ஒரு பங்கு இருந்தாலும் ஒரு பங்கில் உடைகிறவர்கள் கிறிஸ்துவ உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்கள் பக்கமாய் திருப்பிவிட ஆசைப்படுகிறேன். கலங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிட்டா பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு வேலை ரொம்ப ஈஸி. ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி ஆவாதனால எங்களுக்கும் வேலை இருக்கு, அதனால இப்படியும் ஒரு பங்கை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமென். உங்களோடு என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியார் இன்றைக்கும் நம்மை தாயின் அன்பை போல நேசிக்கிறவர். சோ அவர் கூட பேசுறதுக்கு ஒரு டைம், ஒரு சிஸ்டம், ஒரு லா, ஒரு லீகலிசம் தேவையில்லை. டாக் டு ஹிம் லைக் a friend. எத்தனை பேர் அவர் கூட பேசுறீங்க?
நிறைய பேருடைய ஜெப குறிப்புகள் கண்டிருக்கிறேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபிப்பதற்கு ஒரு மொழி தேவையே இல்ல. ஒரு நண்பன் கிட்ட பேசும் போல பேசணும். பழைய ஆங்கில ஹிம் சொல்லுது, what a friend we have in Jesus. So talk to him like a friend. அவர்கிட்ட நீங்க பாசமாய் பேசலாம், அன்பாய் பேசலாம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, amen. இங்கதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா சில வெள்ளக்காரலாம் பயங்கரமான ஆளு. அவன் ஒன்லி கிங் ஜேம்ஸ் தான் படிப்பான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தவிர ஜெபம் பண்ண மாட்டான். அவன் ஜெபமே எப்படி தருங்க, thou oh God, thou I beseechest thee now that thou would come us now and thou would go us now. வெள்ள பூண்டு now. He makes us show off his English. கிங் ஜேம்ஸ் அந்த பாரம்பரியத்தினுடைய ஆழத்தில் நின்று கொண்டு ஜெபிப்பதை காணுகிறோம். யார் கேட்கறதுக்கு? நம்ம உடையும் போது என் கிங் ஜேம்ஸ் ஜெபம் என் ஆண்டவருக்கு தேவையே? சரி, அவ்வளவு பீத்தலா ஜெபம் பண்ணும்போது பண்றான், குன்றுல இருந்து கார் கவுந்து கீழே விழும்போது ஐ beseechest thee Lord அப்படின்னா சொல்லுவான், எம்மா காப்பாத்துங்கப்பா. See, there is a time of desperation that comes in everybody. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? At desperate times, at times of sorrow, when everything is against you, எல்லாம் அசைகின்ற போது, எல்லாருடைய விசுவாசம் அசையும் போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை அந்த நேரத்துல எல்லாமே நீ விசுவாசத்தோடு பேச இயலாத ஒரு சூழல் இருந்தாலும், அந்த நேரத்தில் நீ இருக்கிற நிலைமையில் பேசினாலும் புரிந்து கொள்ளும் தாய் அன்புள்ளவர் என் இயேசு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்றேங்க, ஒருத்தனும் நான் ஜெபம் பண்ண முடியாத தப்பிக்கவும் முடியாது என்கிட்ட. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சொல்லுங்க. நானும் 3 வாரமா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டேன். நீ நியாயமா? என்ன ஒரு மாதிரிப்பா இப்படிதான் கேட்டீங்கன்னா பூர்வீகமான பாரம்பரிய ஆமென் நம்மள ஒரு மாதிரி சொல்லுவாங்க. But I talk to him like a friend. He understands you. He understands all your weaknesses. Talk to him like a friend. பாசத்தோட அவர்கிட்ட பேச நீ கற்றுக்கொள்ளணும். ஆமென். பக்கம் சொல்லுங்க, தேவனோடு இருக்கிற உறவுன்னு சொல்ல பார்க்கலாம். நான் உங்களை சண்டே பேசுறேன், உங்கள் மனைவியோடு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 1 மணி நேரமாவது ஒரு நாள் பேச வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல டைம் பீஸ வாங்கி 1 hour செட் பண்ணிட்டு, மனைவி இங்க வா, பாஸ்டர் சொன்னாரு 1 hour பேச சொன்னாரு, உட்கார், இப்ப நான் பேசுறேன் கிங் அப்படின்னு 1 hour எடுத்துறா, ஏச்சி போட அப்படின்னு போயிடும். She doesn't want your timely prayer. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவ சொல்லும் போதெல்லாம் கேளு, அப்பதான் நீ சொல்லும் போது அவ கேப்பா. அவ சொல்லும் போதெல்லாம் டிவியை கால் நீட்டி பார்த்துட்டு, ஆமென். ஒன்னு தெரியுமாங்க, இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை சொல்லிறேன். ஆண்கள் உலகம் பெரிய உலகம், வேலைக்கு போறாங்க, ஃப்ரெண்டு தான், ஃபுட்பால் தான், கிரிக்கெட் தான், பணம் தான், பேங்க் தான் அப்படின்னு அவரு பெரிய உலகம். இந்த அம்மா உலகம் வீட்டுக்குள்ள சின்ன உலகம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றேன். ஆமென். இவரெல்லாம் அந்த பெரிய உலகத்தோட வீட்டுக்கு வருவாரா? இந்த அம்மா இவர் உலகம் பெரிய உலகம், இந்த அம்மா உலகம் சின்ன உலகம். அவரு பெரிய உலகத்தோட வீட்டுக்கு வந்தா இந்த அம்மாக்கு என்ன தெரியுமா? பெரிய பிரச்சனை, கரண்டி உடஞ்சு போச்சு. அவர் ஒண்ணு, நானே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க, கரண்டியை பத்தி சொல்ல முடியும். உனக்கு பேங்க் பெரிய பிரச்சனை, அவளுக்கு கரண்டி பெரிய பிரச்சனை. See, you need to have a relationship. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது ரெண்டு ஒத்து போய் நல்லா வாழணும்னா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பேச்சு, ஒரு உறவு. யாருக்கும் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் கரண்டின்னு எல்லா முகத்திலும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. சோ கரண்டி அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆமென். We learn to talk to God. Talking to God is so good, like a friend, like a friend. Talk to him like a friend. ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அழுவணும்னு தோணி இருக்கு? பயங்கர வீரர்கள் நீங்க, உங்களை சொல்ல. We all have a time when we want to cry. Amen. I think even the greatest men, நான் உங்களுடைய biographies படிச்சுக்கிறேன், there is a time when everybody wants to cry. அழுவணும்னு தோணுகிற ஒரு நேரம் இருக்கு. நான் உனக்கு சொல்றேன், ஒரு சகோதரன் முன்னாடி அழாத, அது உனக்கு பலவீனமாயிரும். ஆனா யாரு இல்லாத போது தாயை போல் அணைக்கிற, go to him. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? See, I want to meditate differently. நான் ஒரு ஆழத்துல உங்களை கொண்டு போய் ஊற்றுவேன், அதுக்கப்புறம் நீங்களே தீர்ப்பெடுத்துக்கலாம். ஒரு ஆமென் மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். So don't be legalistic even in prayer. ஜெபத்தில் கூட நீங்க ஒரு சட்டவாதியாக பிரமாணியாக இருக்கவே கூடாது. Be open, be free, talk to him anytime. Amen. Hallelujah. சொல்லுங்க, சர்ச்சில் பக்கத்துல உட்கார்றா, ஒரு மாதிரி பண்றா பாஸ்டர், எனக்கு அவளை சொல்லு. Tell him anything, he understands everything. ஒரு சொல்ல மாட்டீங்களா? So talk to him. பக்கத்துல அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபம் பண்றதுக்கு ஒரு மொழி தேவையே இல்ல. ஆமென்.
கவுந்து விழும்போது எப்படி வாயில வருதோ அந்த மாதிரி டெஸ்பரேஷன்ல அவர்கிட்ட சொல்ற ஒரு விசுவாசம் உனக்குள் இருப்பதாக.